பஞ்ச காலத்திலும் கர்த்தரால் போஷிக்க முடியும். அல்லேலூயா. எது நம்மளை ஆசீர்வதிக்கிறது? பணம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே ஒன்று. ஆனால் அநேகர் என்ன நினைச்சிடுறாங்க, பணம் மட்டுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதே நம்ம சமாதானம் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ஆமே. சுகபலத்தோடு இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். கடன் வாங்காமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சாட்சியாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த கால வேளையில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதிப்பது ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனா நம்ம என்ன கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டார் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம எப்போதும் நமக்கு மேல இருக்கிறவங்களைய பார்த்து 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 எனக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையேன்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமே. நேற்று நைட்டு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ல. ஆனா அந்த ஒரு உணவு கூட இல்லாம ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நினைக்கும் போது நான் உண்மையிலே என்ன பண்ணப்பட்டவன். ஆமே. அல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கவுண்ட் த பிளெஸிங்ஸ் ஒன் பை ஒன். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பாடல் இருக்குது. ஒன்று ஒன்றா நினைச்சு பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் செய்த எல்லாவற்றுக்காகவும் ஒரே ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திரம் வாயில வராது. ஆனா 1000 என்கிற ஆண்டவரே உமக்கு 1000 ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் கோடி ஸ்தோத்திரம் வாயில வரல கர்த்தர் செய்ததுக்கு. ஆனா வாயில எல்லாத்தையும் சேர்த்து கோடினா பரவாயில்ல, கோடா கோடி. நம்மள எவ்வளவு டெக்னிக்கான ஆளுங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் அப்பா நான் ஆசீர்வதிக்க ஒவ்வொன்றுத்தையும் அணு அணுவா ருசிக்கணும் ஆண்டவரை. இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்படி நன்றி சொல்ல 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 ஐயோ இன்னும் இன்னும் வாரி கர்த்தருடைய பிரியம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருப்பதாக. அல்லேலூயா. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் நம்ம மேல இவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறாரு. ஒன்று, கர்த்தருடைய பிரியம் இருப்பதனால நான் கைவிடப்பட மாட்டேன். யார் என்ன கைவிட்டாலும் நான் கைவிடப்பட மாட்டேன். இன்னைக்கு கைவிட்டேன்னு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, கர்த்தர் என்னை கைவிடல. அவர் கெட்டியா என்னை பிடிச்சிருக்கிறாரு, என் குடும்பத்தை பிடிச்சிருக்கிறாரு. 2வது, கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறபடினாலே அவர் தப்புவித்திருக்கிறார். அவர் தப்புவித்திருக்கிறார். இனியும் தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவரும் உங்களை ஸ்தோத்திரம் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வலைகளா இருந்தாலும் கண்ணியா இருந்தாலும் அதுல இருந்து தப்புவிப்பார். 3வது, கர்த்தர் தேசத்தின் மேல பிரியம் வைத்ததுனால என் சிறையிருப்பு எல்லாம் திருப்பினா. ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும். இந்த வருஷத்துல ஒரு வேளை லோன்ஸு, ஒரு சில இஎம்ஐஸ், ஒரு சில ஜுவல்ஸை நீங்க வைத்திருந்தாங்களோ கர்த்தர் அதை திருப்பி கொள்ள உதவி செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது வேற ஒரு பர்பஸ். அது இங்க இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, பத்திரமா இருக்குது, மூழ்கி போவதில்லை. ரொம்ப பேர் சொல்றாங்க பாஸ்டர் மூழ்கி போகிற மாதிரி போகுதுன்னு. ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் அதை திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அதை மீட்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்தா. ஸ்தோத்திரம். தொலைந்து போன ஸ்தோத்திரம் கோடாரி எப்படி மறுபடியும் மீட்டெடுக்கப்பட்டதோ அதுபோல நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதத்தையும் நன்மையும் ஆண்டவர் மீண்டெடுக்க திரும்பியும் உங்க கையில் அதை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. போயிடுச்சுன்னு நினைச்சலாம், வாய்ப்பே இல்லை, அதை கடந்து போச்சுன்னு இருக்கலாம். ஆனா கடைசியா ஒண்ணு நம்ம பார்த்தோம். என்ன கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரிய. அல்லேலூயா. இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நம்ம அவர் மேல ஸ்தோத்திரம் அவருக்கு பிரியமானதை செய்ய நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க பாருங்களேன். நம்ம மேல ஒருத்தர் பாசம் வச்சா, ஆசை வச்சா, நமக்கு பிடிச்சதை அவர் செய்யறாரு. அப்போ அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். அந்த உறவு இன்னும் பில்ட் ஆகும். அந்த உறவுல இன்னும் ஐக்கியம் உண்டாகும். ஒரே ஒண்ணுதான், தேவ சித்தம் செய்வது தான். ஸ்தோத்திரம். நேரம் ஆச்சு. ஒரு வசனம் சொல்கிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் எப்படி இருக்கிறேன் பெரிய. அல்லேலூயா. இப்படி உங்க மேல என் மேல ஒரு சத்தம் கேட்கப்படணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அன்னைக்கு அவர் மனுஷகுமாரனாக இருந்தாலும் தேவ சித்தத்திற்கு அன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தபடினாலே தான். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கோ, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வது தான் என்னுடைய ஆசை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வது. ஆண்டவர் வேற எதையும் கேட்கல நம்ம இடத்துல. வெஸ்லி பாஸ்டர் சூப்பராக பேசினாங்க, கேட்டுகிட்டே இருந்தேன். நம்ம ஏதோ கொடுக்கறதுனால எல்லாமே அவர்கிட்ட இருக்குது.
ஆடு மாடுகள் எல்லாமே இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஸ்தோத்திர பலிகளில் அவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் கேட்கப்பட்டது, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனிலே நான் பிரியமாய் இருக்கிறேன். தேவ பிள்ளை, ஒரு சித்தம் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழுகிற ஒரு சித்தம். நமக்கு தேவ சபைக்கு ஒரு சித்தம் உண்டு, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சித்தம் உண்டு. கர்த்தர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை செய்வதே என்னுடைய வாஞ்சை. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி, தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் பேசப்பட்டிருக்கிறது. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கை நெகிழுகிறதில்லை. எப்பிராயமே, எப்பிராயமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? யார் உன்னை கைவிட்டாலோ, யார் உன்னை கை நெகிழ்ந்தாலோ, ஓ நான் உன்னை கைவிட மாட்டேன். சாமுவேலுக்கு வயதாகி நரைமுடியானாலோ நான் உங்களை விட்டு விடலாம், ஆனா உங்களை ஜனமாக தெரிந்து கொண்ட உங்கள் மேல் பிரியமாயிருக்கிற உங்கள் கர்த்தர் உங்களை கைவிடுவதே இல்லை என்று சொன்னது போல, யார் கைவிட்டால் எங்களை கைவிடுகிறதில்ல. தப்புவிப்பா, தப்புவிப்பா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பண்ண, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலோ அதிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பா. ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு சுகம் உண்டாகும், ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தர் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் உங்களை விடுவித்து உங்களை தப்புவித்து ஒரு விசாலமான இடத்துல, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, நீர் கொண்டு வருகிறீர் ஆண்டவரே, தப்புவிக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறையிருப்புகள் திருப்பப்படுவதாக, நன்மைகள் திருப்பப்படுவதாக. இந்த கால வேளையில் உம்முடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லா நன்மைகளையும் திருப்பி ஆண்டவரே கொடுப்பீராக. ஆண்டவரே மறுபடியும் பெற்றுக் கொள்வார்களாக. சிறையிருப்பு திரும்பட்டும், தேசத்தில் இருக்கிற சிறையிருப்பு திரும்பட்டும். ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக, எங்கள் பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னை ஆசீர்வதிப்பதே பெரியோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பெரியோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் குறைவோடு, கஷ்டத்தோடு, வேதனையோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாகதான். ஸ்தோத்திரம். அவர் சாபமானா நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நினைக்கலாம், நான் சபிக்கப்பட்டவன், எனக்கு ராசி இல்லை, எனக்கு எது தொட்டாலும் ஒன்றும் விளங்க மாட்டுது. நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ சூழ்நிலை அப்படி சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளைய ஆண்டவர் சொல்லுகிறா, நான் உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பெரியும், நீங்கள் நன்றாக இருப்பதே பெரியும். ஸ்தோத்திரம். ஒரு சத்தம் கேட்கட்டும், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவளை நான் பிரியமாக இருக்கிறேன். அப்ப அவன் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறா. ஒன்னே ஒன்று தான், தேவ சித்தத்தை. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? இதுவரைக்கும் சத்தத்தை கேட்டோம், அவர் சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் வாழுகிற நாளெல்லாம் உம்முடைய சித்தம் செய்வது தான் எங்களுடைய போஜனமாக இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தை செய்வது தான் எங்களுடைய முன் உரிமைகளாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்களிலே பெருகுவதாக. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மை நேசிக்க, இன்னும் நாங்கள் உம்மிலே அன்பு கூற உம்முடைய கிருபை அதிகமாய் ஊற்றப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை, ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.